بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்து தீன், இப்போ சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், இன்றைய தினம் சூரத்து தீன். சூரத்து தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. அதுவும் ஆரம்ப சூறாக்களில், ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூறாக்களில் சூரத்து தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும். ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான். தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூறாவில் வைத்திருக்கிறான். இந்த சூறாவுடைய அளவீடு தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறான் அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் 4 சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைத்தூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஜைத்தூன் என்றால் ஆலிவ். அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைத்தூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு, வத்துஹா வல்லைலி இதா சஜா. அதுபோல்தான் வத்தீன் வஸ்ஸைத்தூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வதூரி சினீன், தூரு சினீன் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வஹாதல் பலதில் அமீன், அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த 4 சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். வத்தீன் வஸ்ஸைத்தூன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், வத்தீன், சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான். எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த வத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்றால் ஆலிவ் மரம் தான். இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம்.
சில தஈஃபான ஹதீஸில் வருகிறது அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தஈஃப், பலகீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான்? இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலனுள்ள விஷயங்கள். இந்த இரண்டிலிருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. வத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பாதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அதுபோல்தான் வத்தீனும் வஸ்ஸைத்தூனும் பலமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். வத்தீன் வஸ்ஸைத்தூன் எங்கே அதிகமாக விளைகிறது என்றால் குதுஸ், ஜெருசலம். ஜெருசலம் என்ன பூமி? என்ன பூமி ஜெருசலம்? முஃமின்களுக்கு என்ன பூமி அது? புனித பூமி. எப்படி மக்கா புனித பூமியோ, எப்படி மதீனா புனித பூமியோ, அது போன்று முஃமின்களுக்கு குதுஸ் ஜெருசலம் புனித பூமி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும் குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும்போது ஜெருசலத்தை இணைத்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்த் அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். அகில உலகத்தார்களுக்கு பரக்கத் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான ரீஹ ஆசிஃபா தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்து செல்ல வேண்டுமோ அவர்களையும் அவர்களுடைய படையும் அழைத்து செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்து சென்றது அல்லாஹ் பரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் பரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான். யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா. இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உள்ளே இருப்பவர்கள் பலமுள்ளவர்கள், மிகுந்த பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது. ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும், நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனி இஸ்ரவேலர்களில் 2 பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முகத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுஸுடைய பூமியில் நுழைய முடியாது என்று பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதில் நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ்,
என் மரணத்தை ஏற்படுத்து, அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுஸில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள் இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. பரக்கத் பொருந்திய அந்த ஊர், அதனுடைய சுற்றெல்லைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்தான். அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது இந்த குதுஸுடைய பூமியை தொடர்புபடுத்தியே பேசுவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய பூமி அது. வத்தீன் வஸ்ஸைத்தூன், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். இது குதுஸுடைய பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மீது சத்தியம் செய்வதற்கு அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய சத்தியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறான். தூரு சினீன், தூரு சைனா. தூரு சினீன் யாருடைய மலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மலை அது. அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தார். தூரு சைனா அல்ல தூரு சினீன். அந்த மலையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். மூன்றாவது வஹாதல் பலதில் அமீன், இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது எதை? மக்கா, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி. வஹாதல் பலதில் அமீன். சுப்ஹானல்லாஹ். வஹாதா என்றால் என்ன அரபியில்? இந்த. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த என்ற வார்த்தையை கொண்டு அடையாளம் இட வேண்டும் கஅபாவை அல்லது மக்காவை? நெருக்கத்தை அல்லாஹ் சொல்வதற்காக, அதனோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்க சுட்டிக்காட்டி சொல்லல. வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய். மக்காவே அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய். நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ ஹலகு, அப்போது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஃமின்களாக எம் மீது, முஸ்லிம்களாக எம் மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம், நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا, யா அல்லாஹ் இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். வஹாதல் பலதில் அமீன், நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வஹாதல் பலதில் அமீன், இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பூமி. வமன் தஹலஹு கான ஆமினா, யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அமைதி அளிக்கப்படுவார்கள்.
இதனுடைய கண்ணியத்தை யாரும் சிதைக்க முடியாது. சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எழ முடியாது. குறைஷிகள் கூட காபாவை கட்டும் போது 2 வருமானத்திலிருந்து காபா கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹலாலான செல்வத்தில் இருந்துதான் காபாவை கட்ட வேண்டும் என்று ஹராமில் ஊறி திளைத்த குறைஷிகளே முடிவெடுத்தார்கள். வட்டியில் இருந்து செல்வம் வரக்கூடாது, ஜினாவில் இருந்து செல்வம் வரக்கூடாது. இரண்டையும் நிபந்தனையாக்கி மக்களிடத்திலே வசூல் செய்து காபாவை கட்டினார்கள். கெட்டக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு செல்வம் இல்லை. அதனால தான் ஹத்தீமை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் காலத்தில் கூட அதை கெட்டவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொன்னார்கள், நான் அதை கெட்ட விரும்பவில்லை. குறைஷிகள் எப்படி விட்டார்களோ அப்படியே நானும் விட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே தந்தையை கொலை செய்தவர் காபாவில் நுழைந்தாலும் சரி அவர்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் காபா புனித பூமி என்று. இப்போ இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மதித்தார்கள் காபாவை புனித பூமியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான அந்த தன்மையை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுப்பான். வஹாதல் பலதில் அமீன். இப்போ இது இரண்டாவது கருத்து. 3 முக்கியமான இடங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதன் மூலமாக அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். 3வது கருத்து, அது மிக முக்கியமான கருத்து. வத்தீன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தங்கிய இடத்தை. அந்த மலை ஜூதி, அந்த ஜூதி மலை தீன், அந்த அத்திப்பழத்தால் நிரம்ப இருக்கக்கூடிய மலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை குறிப்பிடுவதற்காக, மஸ்ஜித் மூசா இன்று இருக்கக்கூடிய மஸ்ஜித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் வத்தீன் என்று சத்தியம் செய்கிறான். வஸ்ஸைத்தூன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது அஷாம், ஷாமுடைய பிரதேசம். ஷாமில் வந்த நபியார், குதுசுடைய பகுதியில் வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். வதூரி சைனா யார்? வதூரி சினீன் மூசா அலைஹிஸ்ஸலாம். வஹாதல் பலதில் அமீன் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நபிமார்களில் ஒரே ஒரு நபி மட்டும் மீதி. யார்? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வலம் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வலம் வந்தவர்கள். அவர்களை மக்காவிலும் இணைக்கலாம், அவர்களை ஷாமிலும் இணைக்கலாம். அப்ப இந்த 5 நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சொல்ல வருகிறான்? இந்த 5 நபிமார்களுடைய வாழ்வின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது இந்த 5 நபிமார்களுடைய ரிசாலத்தை நிலைப்படுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த 5 நபிமார்களுடைய ரிசாலத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அல்லாஹ் இவ்வளவு மகத்துவமிக்க சத்தியத்தை ஏன் செய்கிறான்? எதற்கு இந்த சத்தியம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அழகிய வடிவத்தில். நிலையான தக்வீம், காம நிலையான நிலையான அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். அஹ்சன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. உள்புறம் மட்டுமல்ல, அல்லது வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. எந்தவித குறையும் இல்லாத ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்துடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த சத்தியத்தின் மூலமாக. எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவதற்காக சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நான் மனிதனை அழகிய வடிவத்தில், அழகிய உருவத்தில் நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்வது ஃபித்ராவை, இயற்கையை அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை நாம் இயற்கையிலேயே படைத்திருக்கிறோம். மனிதனுடைய இயற்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது இயற்கையில் தான் பிறக்கிறது, ஃபித்ராவில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட குழந்தையாகத்தான் பிறக்கிறது.
அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஃபித்ராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்காக இதை செய்கிறான். அல்லாஹ் எம்மை முஸ்லிமாக படைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த இஸ்லாமின் பக்கம். நாம இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்தெல்லாம் வரவில்லை. யாரும் நேசித்து யாருக்கும் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் எமக்கு நாடினான் இந்த இஸ்லாமில் நாம் பிறக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ். குல் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய அருள், தௌஹீதை ஏற்று வாழ்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் யாராக இருந்திருந்தால் இன்று நாம் யாராக இருந்திருப்போமோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றில் எம்மை பிறக்க வைத்ததால் தான் இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த புனித பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குறிப்பிடுவதற்காக சொல்கிறான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்கிறார்கள். அடுத்த வசனம் பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய வசனம். மனித இனத்தை உயர்த்திய அல்லாஹ் ஒரே அடியில் கீழே போய் தாழ்த்தி விடுகிறான். ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ. ரததுனாஹு என்றால் ஒரு இடத்திலிருந்து அப்படியே அவனை கொஞ்சம் குறைத்தல். ஒரு இடத்தில் அவனை உயர்த்தி ஒரு இடத்தில் ஒரு பொருளை வைத்து அப்படியே குறைத்தலுக்கு ரததுனாஹு. நாம் அந்த பொருளை, நாம் அதை, அவர்களை குறைத்தோம். ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ. கீழிலும் கீழாக. கீழிலும் சுஃப்லா என்றால் ஒரு கண்ணியமே இல்லாத ஒருவராக, எந்தவித சிறப்பும் இல்லாதவனாக அவனை அப்படியே கீழ் நோக்கி விட்டோம். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி மனிதனை ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய உயர்வாக படைத்த அந்த படைப்பு ஏன் கீழ் நோக்கி தள்ளப்பட வேண்டும்? அவன் செய்யக்கூடிய செயலின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தினான். அவனை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை என்று நிரூபணம் செய்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا. குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனிதனுக்காகத்தான். சூரியன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், சந்திரன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், மழை பெய்வது, கடலில் உள்ள ஜீவராசிகள் வாழ்வது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அவனுக்காக படைக்கப்பட்டதை அவன் கடவுளாகவே எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு இழிவிற்கு தன்னை தள்ளிக் கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான் மனிதர்களை ஜின்களை கொண்டு. அல்லாஹ் நரக வேதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு பார்வைகள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதனை உயர்வாக அல்லாஹ் சொன்னானோ அவனே சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல். அதைவிடவும் மோசமானவர்கள். ஏன்? படைக்கப்பட்ட படைப்பையே கடவுளாக, இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். நான் படைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்பை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுஸியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதன் அவனையே இழிவாக ஆக்கிக் கொள்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிடுகிறான். அவன் எவ்வளவுதான் பட்டங்களையும் பதவிகளையும் உயர்வுகளையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக அவன் மாறாத வரை அவனுக்கு எந்த உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான் அவனை நம்பிக்கை கொள்வதற்குரிய வாய்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ என்று சொல்வதுடைய இன்னொரு விளக்கம், அதே அழகாக படைக்கப்பட்ட தோட்டத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் நுழைய வைக்கப்படும் போது
மிக கோரமான தோற்றமுடையவனாக இழிவான தோற்றமுடையவனாக மாற்றப்படுவான். எங்கே? நரகத்தில். கண்ணியமான படைப்பு தான், ஆனால் அவன் செயலின் காரணமாக சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கீழ்நோக்கி சென்றவர்களிலும் கீழ்நோக்கி சென்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். ஏன்? எப்படி அஸ்ஃபல சாஃபிலின் இந்த அர்த்தத்தை உள்ளடக்கும் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ் பகுதியில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை ஆக்குவான். அஸ்ஃபல சாஃபிலின், அதைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான், அவர்களை கீழ் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழிலும் கீழாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை குறியிடுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். யார் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் இந்த கீழ் நோக்கி கீழ் செல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் இந்த இழிவானவர்கள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணியத்திலேயே மனிதனை எந்த கண்ணியத்தில் படைத்தானோ அதே கண்ணியத்தில் நினைப்பவர்கள் யார் என்றால் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் சொல்வது ஒன்றைத்தான் சொல்லும். ஒன்று, கடவுளை நம்பிக்கை கொண்டு வாழ், எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லும். அல்லது நல்ல அமலை செய், அது போதும், இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹுடைய தீன் மட்டும்தான் இரண்டையும் சேர்த்து சொல்லும். உனக்கு தேவை நம்பிக்கையும் நல்ல அமலும். நம்பிக்கை மட்டும் போதாது நீ முஃமினாக மாறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெறுவதற்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து விட்டேன் என்று சொல்வது மட்டும் போதாது. தேவை வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். இது இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய ஈமானை. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், இரவுடைய தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நஃபிலான நோன்புகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறாள். ஆனால் இவ்வளவு அமல்களையும் செய்யக்கூடிய அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அந்த பெண் நரகவாதி என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த பெண்ணிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அந்த பெண் தொழுவதாலோ, அந்த பெண் நோன்பு வைப்பதாலோ, அந்த பெண் சதக்கா செய்வதாலோ அல்லாஹ்விற்கு எந்த நலவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் எந்த நலவும் இல்லை. அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் கேட்கப்பட்டது, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அந்த பெண் சொர்க்கவாதி என்று. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த இரண்டிலும் நிலையாக இருக்க வேண்டும். ரப்புக்கு மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதாது, குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக உயர முடியும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அவர் வாழ்வில் ஜெயிக்க முடியாது. உலகத்திலும் ஜெயிக்க முடியாது, நாளை மறுமையிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகளோடு நாளை மறுமையில் ஒருவன் வருவான். ஆனால் அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் திட்டினான், என்னை அடித்தான், என்னை குறை பேசினான், என்னை பற்றி புறம் பேசினான். நன்மைகள் பங்கு வைக்கப்படும். அவ்வளவு நன்மைகளை சுமந்தவனிடத்தில் நன்மைகள் இருக்காது. அதனால் முறையிட வந்தவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்படும். அதனால் நரகம் வீசப்படுவான். இவன்தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நன்மைகளை அளவிடுவது ஈமானை கொண்டு மட்டுமல்ல, அல்லாஹ் நல்ல செயல்களும் அதோடு இணைய வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். மம்னூன் என்றால் தடுக்கப்படாத அல்லது குறைக்கப்படாத அல்லது கணக்கிடப்படாத நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. இல்லையா?
முடிவு இருக்கிறதா இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் எதோடும் நிரந்தரமாக வாழ்ந்து விட முடியாது. யாரும் இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக இழந்து விடவும் முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்க. எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. கபர்களை பார்த்து நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், எதற்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள்? எதற்காக வாழ்ந்தீர்கள்? செல்வம் செல்வம் என்று உலக வாழ்க்கையை தொலைத்தீர்கள். அந்த செல்வம் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பலனை கொடுத்தது? வீடுகளை கட்டுவதற்காக உங்களுடைய வாழ்வை தொலைத்தீர்கள். அந்த வீட்டில் இன்று யார் வாழ்கிறார்கள்? யார் வாழ்கிறார்கள்? குடும்பம்தான் உறவுதான் என்றீர்கள். அந்த உறவுகள் இப்போது உங்களை நினைவு கூட வைத்திருக்கவில்லை. உங்களுக்கென்று மனைவி என்றீர்கள். அந்த மனைவியும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹலால் தான், தவறு இல்லை, வேறொருவரை திருமணம் செய்து விட்டார்கள். உங்களுக்கென்று தான் வைத்திருந்தீர்கள். நீங்கள் தான் அதற்கு சொந்தம் என்று உணர்ந்தீர்கள். ஆனால் நீங்கள் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் உங்களை நிரந்தர சொந்தம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை. அதுதான் உலக வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கைரு மம்னூன், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மறுமையில் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது. ஏன்? நிரந்தரமாக கொடுப்பதற்கு தகுதி இல்லை இந்த பூமிக்கு. சுப்ஹானல்லாஹ். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதை, இந்த பூமி அல்லாஹ் கொடுக்கின்ற நிரந்தரமான விஷயங்களை வாங்குவதற்கு தகுதியான பூமி அல்ல. அல்லாஹ் தகுதியாக ஆக்கிய பூமி சொர்க்கம்தான். கைரு மம்னூன், அங்கு எதுவும் குறையாது, எதுவும் தடுக்கப்படாது, எந்த அருட்கொடையும் நீக்கப்படாது. எல்லாம் நிரந்தரமாக அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கூலியை அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கொடுப்பான். போ லகத் خلقنا الانسان في احسن تقويم ثم رددناه اسفل سافلين الا الذين امنوا وعملوا الصالحات فلهم اجر غير ممنون. உயர்வு எது? இஸ்லாமில் தான். தாழ்வு எது? இஸ்லாமை விட்டு விலகுவதில் தான். உயர்வு எது? ஈமானிலும் நல்ல அமல்களிலும் தான். தாழ்வு எது? ஈமான் இல்லாமல் நல்ல அமல்கள் இல்லாமல் வாழ்வது தான். அல்லது இரண்டில் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் தாழ்வுதான். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் தெளிவாக சொல்லுவார்கள், அழகான நிகழ்வு அது. பைத்துல் மக்திஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் மதீனாவில் இருந்து கிளம்பி குதுஸை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி அவருக்கும் அவரோடு செல்லக்கூடிய அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம், ஒரே வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் உமரே நீ. இதுதான் உமர் அவர்களுக்கும் அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம். ஹலீஃபா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர், ஒரு மைல் தூரம் வருவார், அதற்கு பிறகு அவர் கீழே இறங்குவார், அவருடைய வேலையால் மேலே ஏறுவார், ஹலீஃபா முன்னால் நடந்து சொல்லுவார். பைத்துல் மக்திஸை அடையும் வரை மதீனாவில் இருந்து இதுதான் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம். உமர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ்விடமிருந்து படித்தார்கள், அது வேறு. பைத்துல் மக்திஸில் நுழையக்கூடிய நேரம் வருகிறது. ஆனால் மேலே யாருடைய தவணை இருக்கிறது? வேலையாளுடைய தவணை இருக்கிறது. கீழே நடந்து செல்லக்கூடிய தவணை உமருக்கு இருக்கிறது. உமர் கையில்தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குதுஸை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தமிட்டு இருக்கிறார்கள் அபூ உபைதாவிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள் குதுஸில், பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய பூமியில். எல்லோர்களும் விழிகளை விழித்து, யார் அந்த உமர்? மதீனாவில் இருந்து கொண்டே உலக சாம்ராஜ்யத்தை ஆடச் செய்த அந்த உமர் யார் என்று பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16 ஆடைகளுடைய ஓட்டைகளோடு சேரும் சகதியும் தன்னுடைய காலுறையிலும் ஆடைகளிலும் பட்ட முகமாக தூசி படிந்த முகத்தோடு ஒருவர் ஏழ்மையான தோற்றத்தில் உள்ளே நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். யா உமர், ஹலீஃபாவே, இந்த மக்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்ப்பவர்கள், நீங்கள் ஹலீஃபா, உங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். வாகனத்தின் மேலே ஏறுங்கள் உமரே, அவரை கீழே இறக்கச் சொல்லுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துக்கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூ உபைதாவை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபா உபைதா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமான தோழர் என்ற ஒரே காரணத்தால் உன்னை விடுகிறேன். வேறு யாராவது இந்த வார்த்தையை இடத்திலே சொன்னால் நடந்திருப்பது வேறு.
இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். என்ன சொன்னார்கள்? இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்தான். அஸ்ஃபல சாஃபிலீனாக மாறி இருப்போம், அல்லாஹ் இந்த ஈமானை கொடுக்கவில்லை என்றால் கீழிலும் கீழானவர்களாக மாறி இருப்போம். அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்வு முழுக்க வீணாக மாறி இருக்கும். ஏதோ அல்லாஹ் கொடுத்த சில ஈமான் ஓரளவு தொற்றிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எதையாவது தண்டனையாவது எமக்கு கொடுத்து அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாடாக. இறுதியாக அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்தில் நுழைத்து விடலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர்கள் என்னதான் அமல் செய்தாலும் இந்த ஈமானை சுமக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்த 70 வருட வாழ்க்கையும் வீண். அதனுடைய கூலி நரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அஸ்ஃபல சாஃபிலீன். உமர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் இழிவானவர்களாக இருந்த எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். யாரொருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் தருவான். அஸ்ஃபல சாஃபிலீன். இழிவானவர்களாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். நபியே, எதை ஆதாரமாக சுமந்து அவர்கள் விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை மறுக்கிறார்கள்? என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் இதை மறுப்பதற்கு? என்ன ஆதாரத்தை கொண்டு இந்த தீனையோ, சில அறிஞர்களை பொறுத்தவரை பித்தீன் என்றால் இஸ்லாம், என்ன ஆதாரத்தை கொண்டு நபியே இவர்கள் நீங்கள், அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், மனிதர்களே என்ன ஆதாரத்தை கொண்டு, எதை சுமந்து, எதை கொண்டு இந்த தீனை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள்? உங்களை கண்ணியவனாக அல்லாஹ் படைத்தான், நீங்களோ உங்களை இழிவானவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்களே, ஏன்? என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? அல்லாஹ் அன்போடு கேட்கிறான் மனிதர்களை பார்த்து. ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். அல்லது விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை, அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளை எதை கொண்டு நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில், சட்டத்தை கொடுப்பவர்களில், ஹக்கில் யார் இருந்தவர்கள், பாத்திலில் யார் இருந்தவர்கள் என்று அல்லாஹ் பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலில், தீர்ப்பாளர்களில் தீர்ப்பாளராகிய அந்த அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு அளிக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பளிக்கும் போது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் தும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பான். அதுவரை யாரும் முடிவெடுத்து விட முடியாது நான் உயர்ந்தவன் என்று. உம்ரா செய்தேன், நோன்பு வைத்தேன், ஹஜ் செய்தேன், நன்மையான காரியங்களை செய்தேன், உயர்ந்தவன் என்று யாரும் முடிவெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். உயர்ந்தவர்கள் நாளை மறுமையில் யார், நல்ல அமல்களும் ஈமானும் இல்லாத காரணத்தால் தாழ்ந்தவர்கள் யார் என்று. அதனால்தான் எல்லா நபித்தோழர்களும் மரணத்துடைய இறுதி நேரம் வரை பயந்து கொண்டே இருந்தார்கள், நான் உயர்ந்தவனாக இருப்பேனோ என்று. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தாலும் நபியின் நாவால் அவர்கள் கடைசி நேரம் வரை எண்ணினார்கள், ஹுதைஃபா, முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பாருன்றார்கள். நான் தாழ்ந்தவனாக, தர்குல் அஸ்ஃபல், இறுதி கீழ் செல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் ஆகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள். இன்று அந்த அல்லாஹ்வின் தீர்ப்பை பற்றி எந்த பயமும் எமக்கு கிடையாது. இன்று என் ரப்பு எனக்கு தீர்ப்பளித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் எமக்கு புத்தகத்தை பதிவு செய்கிறானா இல்லையா? நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகத்தை அல்லாஹ் இப்போது இறக்கி, இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீ படித்து பார், படித்து தீர்ப்பு செய்து கொள் என்று முடிவெடுத்தால் நான் எனக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும்? அஹ்ஸன தக்வீம் அஸ்ஃபல சாஃபிலீன். எதில் நாம், நம்முடைய புத்தகத்தை இப்போது நாம் வாசித்து பார்த்தால்,
இப்ப எப்போது வாசிப்போம்? எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த நேரத்திலும் மரணம் வந்தால் அவ்வளவுதான், மூடப்படும். அதுதான் நம்முடைய ஏடு. 10 வருடம் கழித்து வந்தாலும் அதுதான் ஏடு, மூடப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமல் ஹாக்கிமீன், தீர்ப்பாளர்களில் சிறந்த தீர்ப்பாளர். வலா யظ்லிமு ரப்புக அஹதா, ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைத்து விட மாட்டான். கடுகளவு கூட அல்லாஹ் நாம் செய்த அமல்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். இப்ப நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி மாற்றுவதென்று. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறந்த தீர்ப்பை பெறுவதா, அல்லது இழிவானவர்களாக வாழ்ந்து இழிவின் தீர்ப்பை பெறுவதா என்பதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருப்பது. வலா யظ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். எல்லா தீர்ப்புகளும் சரியாக பங்கு வைக்கப்படும். உலகத்தில் அநீதம் இழைப்பவர்கள் அநீதத்தை கொண்டு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். நீதியாக நடப்பவர்கள் நீதியை கொண்டு மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், இந்த 4 சத்தியமும் எதற்காகத்தான்? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. சுப்ஹான் அல்லாஹ். அழகிய சூரா. அடிக்கடி ஓதுங்கள், குர்ஆனில் அடிக்கடி தொழுகையில் இதை ஓதுங்கள். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழ வேண்டும். நான் சிறந்த மனிதனாக இப்போது வாழ்கிறேனா, அல்லது இழிவானவர்களின் ஒருவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் பணிவை தருவானாக. என்னுடைய ஈமானில் அல்லாஹ் பணிவை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மனிதர்களோடு இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்கமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு இந்த வகுப்பை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ